என்னோட வருத்தம் என்ன அப்டின்னா, இவ்ளோ பெரிய சூஃபி நாகூர் எஜமானா இருக்கட்டும், இவ்ளோ பெரிய மகான் அவங்க. ஆனா நம்ப அவங்கள கோர வுட்டுட்டு மேல உள்ள மனராவ பார்க்குறோம். மேல உள்ள குப்பாவ பார்க்குறோம். ஆர்க்கிடைப்ப பார்க்குறோம். ஆர்க்கிடைப்புக்கு உள்ள இருக்கிற அவங்கள நம்ப பார்த்து, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அந்த வழிமுறைகள தெரிஞ்சுக்க, இந்த ஜியாரத் முறைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு ஏற, 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 ஏற அவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். கனவுகள் மூலியமா இருக்கலாம். இல்ல அப்டின்னா ட்ரான்ஸ் மூலியமா இருக்கலாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் புடிச்சு அந்த சூழல அது உருவாக்கி குடுக்கும். இது எல்லாமே உங்களுக்குள்ள நீங்க இருந்த நிலைக்கு உங்கள கொண்டுட்டு போறதுக்கு தான் இது எல்லாமே உதவும். இப்ப நம்ம மைண்ட வச்சு ஒரு கண்டிஷனிங்கா தான் அந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறைவன் நம்மள எப்படி படைச்சானோ, அந்த தன்மையிலருந்து நம்ப உலகத்த பார்க்கவும் இல்ல, எதுவுமே பார்க்கல. அத பார்க்க வைக்கிறதுக்கு இந்த வழிமுறைகள் எல்லா விதத்திலயும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன்.